வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திமுக கூட்டணியில் குழப்பம், அதை பத்தி தான் நம்ம விலாவரியா பார்த்துருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்டு பாத்தீங்கன்னா மார்க் கம்யூனிஸ்ட் அவர்களுக்கும் ஒரு பெரிய தகராறு போயிட்டு இருக்கு. இந்த தகராறு 4 செவத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த 4 செவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற தகராறு தான் இன்னைக்கு எடுத்து வெளியே பேசலாம், இன்னைக்கான கண்டென்ட்டா எடுத்து பேசலாம்னு சொல்லிட்டு இப்ப நான் எடுத்திருக்கேன். அது என்ன ஒரு தகராறுன்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 4 தொகுதிகள் கடந்த காலங்களில் மதிமுகவுக்கு ஒதுக்கியது திமுக. அதாவது என்ன எப்படி சொல்லி ஒதுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 3 சீட் உங்களுக்கு திமுகவில் நிற்கணும். ஒரே ஒரு சீட் மட்டும் நீங்க உங்களோட சொந்த சின்னமான பம்பரமோ இல்ல சுயாட்சியோ வேற எதையோ நின்னுக்கங்க. 3 தொகுதி மொத்தம் 4, உங்களுக்கு 3 மட்டும் நீங்க உதவி சொல்லிக்கணும்னு சொல்லி ஐயா அவர்கள் அன்போடு அதை ஏத்துக்கிட்டு வெளியே இறுகிய முகத்தோட என் கூட்டணி நான் டேலி பண்ணிட்டேன், நான் தொகுதியை டேலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள புலம்புனாலும் வெளியே சிரிச்ச முகமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, இப்ப அதுவே ஒரு பெரிய சிக்கலா மாறி இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மார்க் கம்யூனிஸ்டும் சரி, 2 கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க் கம்யூனிஸ்ட் 2 பேரும் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அடுத்து திருமாவளவன் இவங்க 3 பேர்த்தையும் கூட்டணி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதாவது சரி தொகுதி பங்கீடு பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லணும்னா, நோ 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 நோ, எங்களுக்கு ஒரே ஒரு உண்மை தெரிஞ்சவனு ஜாமி அப்படிங்கிற மாதிரி இப்ப 3 பேரும் ஒத்த காலில் நிக்கிறாங்க. அது என்ன காலுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேமுதிகவுக்கு நீங்க ஓட்டு எத்தனை தொகுதின்னு சொல்லிட்டு பிரிங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்ககிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன் தேமுதிகவுக்கு பிரிக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை கேட்டோம்னா, அதாவது ஒரு ராஜ்யசபா சீட்டு ஆல்ரெடி ஒதுக்கியாச்சு. ஒதுக்குனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் கொடுக்கிறேன்னு வாக்குறுதி சும்மா கொடுத்துருக்காங்க. அது ஒரு முத்திரை குத்தப்படல, ஆனா வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது எப்படி வேணாலும் டிஃபரெண்ட் நம்பர் மாறலாம், அதனால வாக்குறுதி மட்டும் இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க. இத பார்த்த உடனே கம்யூனிஸ்டுக்கும் சரி, ஐயா திருமாவளவனுக்கும் சரி, இவங்க 3 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பம். என்ன குழப்பம்னு பாத்தீங்கன்னா, என்னடா அது, நம்ம ஐயா வைகோவுக்கு 4 தொகுதி கொடுத்திருக்காங்க, 3 அது ஒரு தொகுதி தான் குறிப்பா சொல்ல போனோம்னா, அது மீதி 3 திமுக. இப்ப அடுத்தது தேமுதிகவுக்கு 8 தொகுதி கொடுக்குறாங்க. 8 தொகுதி கொடுக்கும்போது அப்ப நம்மளுக்கு எவ்வளவு தொகுதி கொடுப்பாங்க நம்மளுக்கு சொல்லும் போதே, இப்ப திமுக என்ன திட்டத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது மதிமுகவுக்கு என்ன தொகுதிகள் கொடுத்தனோ அதே தான் மார்க் கம்யூனிஸ்டுக்கோ இந்திய கம்யூனிஸ்டுக்கோ எல்லாத்துக்கும் அதாவது விசிகாவுக்கும் அதே தான் அப்படின்னு சொன்ன உடனே அதில் இருந்துதான் கூட்டணிக்கு நாங்க வரல, சாரி தொகுதி பங்கீட்டுக்கு நாங்க வரல, பேச்சுவார்த்தை நாங்க பேசுறதுக்கு இப்போதைக்கு தயாரா இல்ல, நீங்க உறுதியான முடிவு எடுங்க, ஃபர்ஸ்ட் தேமுதிகவுக்கு இத்தனை இடம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, அதுக்கப்புறம் தொகுதி பங்கீடுக்கு நாங்க உட்கார்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் அடுத்து பாத்தீங்கன்னா விசிகாவும் இடது அதை பேசி முடிச்சிட்டாங்க. முடிச்ச உடனே இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க் கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது போன டைம் 25 தொகுதிகள் கொடுத்தீங்க காங்கிரஸுக்கு, அந்த 25 தொகுதிகள் 18 ஜெயிச்சு 7 தோத்தாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு 28 தொகுதிகளையும் கொடுத்து பிளஸ் ராஜ்யசபா எம்பி சீட்டும் 1 கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா நாங்க இத்தனை வருஷமா உங்களுக்கு முட்டு கொடுத்தோமே, நீங்க பண்ண போராட்டத்துக்கெல்லாம் நீங்க பண்ண எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி இருந்துகிட்டு நாங்க முட்டு கொடுத்தோமே, நாங்க எங்க கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நாங்க மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோமே, நாங்கள என்ன மாதிரி தெரியுதுங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டாரு ஐயா மார்க்சிஸ்ட். இப்ப அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா மாறி போச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உடனே செல்வ பெருந்தகை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, தொகுதி பங்கீட்டை பொறுத்த அளவுக்கு நாங்க சீராடணும், நாங்க எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்தோம், நாங்க என்னென்ன திட்டம் போட்டோம், நாங்க எப்படியெல்லாம் அதை வாங்குறதுக்கு கைப்பற்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்போம், இதெல்லாம் கேட்டு வாங்க தைரியம் இருந்தா நீங்க வாங்குங்க, இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருங்க. எங்களை ஏங்க நீங்க கூட்டு சேர்த்துறீங்க? எங்க டிபார்ட்மெண்ட்டே வேற. நாங்க 28 தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு நாங்க வாங்கிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் 28 கேளுங்க, வாங்குங்க, உங்க உரிமை, உங்க கடமை, நீங்க செயலாற்றுன விதம், இந்த இத்தனை வருஷம் நீங்க முட்டு கொடுத்ததுக்கான விஷயம், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. ஏன் நான் வாங்க
பிறந்த என்னையே நீ குறை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் மிகவும் வந்து ஒரு டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே திருமாவளவனுக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல ஒரு தாட், ஒருவேளை தேமுதிகவுக்கு நீங்க 8 சீட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நீங்க வந்து டபுள் டிஜிட்டல்ல சீட்டு கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஓட்டு வங்கியில தேமுதிக எங்களை விட பலவீனமா இருக்கு. அந்த கட்சிக்கு நீங்க 8 தொகுதி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா பலத்தோட இருக்கிற ஆளுங்க நாங்க. எங்களுக்கு வந்து நீங்க 6 சீட்டு கொடுத்தீங்க, 4 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க எந்த வகையில அதை ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு காண்டில சுத்திட்டு இருக்காரு. அதனாலதான் இதுவரையிலும் இன்னும் தொகுதி பங்கீடு அவங்க பிரிக்கவே கிடையாது. அது அப்படி இழுப்பறியிலேயே போயிட்டு இருக்கிறது காரணமும் இதுதான். இப்ப வந்து 2 பேர் சமரசம் ஆயிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மதிமுக வந்து அவசரப்பட்டு சமரசம் ஆயிட்டோமோ, ஒருவேளை நம்மளும் இந்த கோதாவில கொஞ்சம் சீராடி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இப்ப ஐயா வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் வந்து மிகவும் வந்து ஒரு வருத்தத்தோடு இருந்திருக்காங்க. அதுல இருக்கிற முக்கியமான நிர்வாகி வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா புறப்பட்டு நேரம் வந்து தாவேக்கால் வளைஞ்சிட்டாரு. இதுதான் ஒரு செய்தியா வந்திருக்கு இன்னைக்கு. அப்புறம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைபுரமெல்லாம் போகும்போது கொங்கு நாடு அந்த மக்கள் கட்சி கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு சீட்டை 2 சீட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் மதிமுகவை காட்டி தான் இந்த மார்க் கம்யூனிஸ்டையும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அண்டு திருமாவளவனையும் சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த இந்த காலத்துல இப்ப இவங்க வந்து குறுக்கு திரும்பிக்கிட்டாங்க. தேமுதிக நீங்க சீட்டை கொடுங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமேல் நமக்கு தொகுதிகள் உட்காரலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க உஷாராயிட்டாங்க. சரி ஓகே, சப்போஸ் அந்த தொகுதிகள் இவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்து ஒண்ணுமே நடக்காது. திருமாவளவன் மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு போட்டு இவங்களை 3 பேர்த்தையும் வந்து கூப்பிட்டு வந்து தனியா ஓடி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து அதிமுகவோட சேர முடியாது, ஏன்னா அங்க அன்புமணி இருக்காரு. அல்லது வந்து தாவேகாவோட சேர்றதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இப்ப சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு சின்னதா வந்து ஒரு தாட் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா நண்பர் விஜய்ங்கிறாரு, தம்பி விஜய்ங்கிறாரு, தலைவர் விஜய்ங்கிறாரு, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்ங்கிறாரு. இந்த மாதிரி வந்து எதோட்சியா பேசுறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட ஆப்போசிட்டா பேசிய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் விஜய் அவர்கள் வந்த உடனே அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாரு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்புறமேல் சொல்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில வந்து இன்னும் ஒரு கட்சி வந்து நீ கூட்டணி வந்தாவா வராட்டி போ, சேர்ந்தா சேரு சேராட்டி போ, நீ இப்போ தொகுதி கொடுத்தா கொடுக்காட்டி போ, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு தொகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஓரமானாச்சும் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு. அது என்ன கட்சி தெரியுமா? அதுதான் கமலஹாசன் அண்ணன் கட்சி. அவரோட கட்சி தான் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஸ்டாலின் ஐயாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத கட்சி ஒரு கட்சி இருக்குதுன்னா 28 கூட்டணியில ஒரு கட்சி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது அந்த கட்சி தான். மக்கள் நீதி மையம் கட்சி தான். தளபதிக்கு எந்த ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் சொல்றதுல, எந்த ஒரு குறையும் சொல்றதுல, எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டுறது கிடையாது. ஒரே வார்த்தை, ஒன்னும் பிரச்சனை இல்லை தலைவரே, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ ஐயா நான் அதில் நிக்கிறேன், அவ்வளவுதான். ஏப்பா பேட் ரைட்டை வச்சுட்டு நீங்க உதயசூரியன் ஒரு கட்சி ஒரு தொகுதி இல்லை, ஓகே நிக்கிறேன், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் இப்போ வந்து போயிட்டு இருக்குது கதை. இந்த தொகுதி பங்கீடு வந்து சுமூகமா முடிகிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு இன்னைக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. இன்னைக்கு வந்து நேர்காணல் பண்ணிட்டு இருக்காரு. இதுவே வந்து அந்த குரூப்புக்கு வந்து ஒரு பெரிய இடியா வந்து வந்திருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொகுதி பங்கீடுக்கு நம்ம முக்கி பேசிட்டு இருக்கிறோம், நம்மளை எல்லாம் கண்டுக்காம இவங்க எல்லாம் போய் ஆளுங்களை கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த தொகுதி யார் நிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம என்னதான் சொல்றதுன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மனநிலை ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே, இது எப்படியே போயிருமா, இல்ல ஏதாவது மாற்றம் வருமானு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, இதுவரை நம்ம வீடியோவை பார்த்து ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.